ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த நாளில் சொல்லப்படுகிற வார்த்தையும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். ஆமேன். உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் இந்த நாளில் எல்லாவற்றையும் செய்ய உங்களால் ஆகும். ஆவியினாலே ஆகும், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியினால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆமேன். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, அநேக காரியங்களை நான் பார்க்கலாம். அன்னாள் பாருங்கள், அன்னாளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையில் அன்னாள் எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாளா, எப்போதும் அழுதுட்டு இருப்பாள் மலடி என்கிறதுனால். அவளை குறித்து அப்படி தான் சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் அழுதுருப்பான்னு சொல்லி பாட்டிருக்கோம். 2வது அதிகாரத்தில் அவள் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகவிஞனின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லி ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி பாடுகிறாள். இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். பலவானின் முள் முறிந்தது என்று சொல்லி அவள் பாடுகிறாள். ஏன்னா கர்த்தர் அந்த நாளில் அவருடைய ஆவியினாலே ஒரு காரியத்தை, அற்புதத்தை அவள் வாழ்க்கையிலே செய்தார். மலடியை வெள்ளைத்தாழ்ச்சியாய் மாற்றினார். அதனால் அவள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தாள். அவளுக்கான நன்மை கர்த்தருடைய கருத்தில் தான் இருந்தது. ஏற்ற காலத்தில் கொடுத்தார். அதே போல உங்களுக்கான நன்மை கர்த்தருடைய கருத்தில் ஏற்ற காலத்தில் இருக்கும். உங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலும் அல்ல, அதனால முடிய போறதே இல்லை, அவருடைய ஆவினாலே ஆகும். அதனால என்ன செய்யணும்? எல்லா கர்த்தரை ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், துதிக்கணும். நீங்க அப்படி செய்து பாருங்க. எந்த காரியங்கள் உங்களுக்கு நெடுநாளாய் முடியாதபடி எடுத்துட்டு இருக்கிறோம், அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்வார். நீங்க சொல்லுங்க விசுவாசத்தோட, என்னாலே அல்லப்பா, என்னுடைய என்னுடைய பலத்தினால் என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்லப்பா, உம்மாலே ஆகும், உடைய ஆவியினாலே ஆகும். பரிசுத்த ஆவியினாலே எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க அவராலே கூடும். ஆமீன். யாக்கோபை நினைச்சு பார்த்துருப்பாரா? அவர் கோலும் கைமா தான் போனார், தடியுமா. ஆனால் 2 பரிவாரங்களோடு அவரை திரும்பி வரும்படி கர்த்தர் பண்ணினார். அந்த கர்த்தரை தான் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து பயப்படாதீங்க. உங்களால் இது செய்யக்கூடிய திராணி இல்லாதபடி நீங்கள் இருக்கலாம். கர்த்தரால் ஆகும், அவருடைய ஆவியினால் ஆகும். அவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் எதையும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய ஆவியினால் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் காரியத்தை மேற்போட்டுக் கொள்வார். இந்த நாள் முதல் அவர் உங்கள் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எல்லாவற்றையும் நன்மையாய் வெற்றியாய் செய்து முடிப்பார். ஆகவே இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் ஜெபிப்பீங்களா? எந்த காரியங்களும் உங்களுக்கு தடையாய், பிரச்சனையாய், போராட்டமாய், உங்கள் வாழ்க்கையை கசக்கிற காரியமாய் இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து, அப்பா பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்லப்பா, என்னுடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் என்னுடைய கை திறமையினால் அல்ல, உங்களுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லி இந்த நாளில் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். சொல்லி ஜெபிங்க. இந்த வேலையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் முன்னாலே கடாட்சித்த கர்த்தர் இந்த வேலையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அழிகூர்ந்து உண்மை பாடும்படியாய் நீர் கிருபை செய்யுங்க. சிவேமுடைய ஆவியினாலே எல்லா காரியம் இந்த நாளில் நீர் அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எந்தெந்த காரியம் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்யுங்க. ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். முற்றிலுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.